இப்போ முதல் போட்டி ஆரம்பிப்போமா? சரி, பெண்கள்லாம் தனியா வாங்க. வாங்க எல்லாரும். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? வாங்க. ம். வாங்க எல்லாரும். ஓகே, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? இந்தாங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச 5 பொருள் எழுதுங்க. சக்தி என்ன பத்தி என்ன எழுத போறான்னு தெரியலையே. எழுதிட்டீங்களா? கொடுங்க. ஓகே, பேப்பர்ல நீங்க எழுதினத உங்க வீட்டுக்கார்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே, இப்ப போட்டி என்னன்னா, உங்க மனைவிங்க அவங்களுக்கு பிடிச்ச 5 பொருளை இந்த லிஸ்ட்ல எழுதியிருக்காங்க. யார் சரியான பதில சொல்லி ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஜெயிச்சா கிளாப் விழும், தோத்தா தலையில கொட்டு விழும். அதுவும் உங்க மனைவி கையால. சரி, முதல் போட்டியாளர் யாருன்னு பாப்போமா? பொண்டாட்டி தலையில ரோசா பூ வைக்கிறான்னா ஓகே, எங்க தலையில கொட்டுறானா எப்படி? அட பாவிகளா, பொண்டாட்டிக்கு பிடிச்சது என்னன்னு ஜாலியா கேட்டா இப்படியா எஸ்கேப் ஆகுறது? இருங்க, நானே செலக்ட் பண்றேன். மிஸ்டர் குணசீலன், உங்க மனைவிக்கு பிடிச்ச பூ எது? அது பூ ரோஜா பூ. சாரி சார், உங்க மனைவி மல்லிப்பூன்னு எழுதியிருக்காங்க. ஐயோ. சரி, உங்க மனைவிக்கு பிடிச்ச கலர் எது? கலரு ப்ளூ. தப்பிச்சிங்க, உங்க மனைவியும் ப்ளூ தான் எழுதியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல போன இடம் எது? ஐயோ, ஞாபகம் இல்லையே. போச்சா, மாட்டீங்களா? பதில நானே சொல்லட்டுமா? ஊட்டி. சரி, உங்க மனைவி விரும்பி சாப்பிடுற ஐட்டம்? சாம்பார் சாதம். புலி சாதமா? இதுவும் போச்சா? புலி சாதம், அதுவும் ஆஞ்சநேயர் கோயில குடுக்கிற புலி சாதம்னா விரும்பி சாப்பிடுவாங்களாம். சரி, அதை விடுங்க. கடைசி கேள்வி, அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் என்னோட மீசை. சார், நீங்க காலையில போட்டு தர பெட் காஃபி தான் பிடிக்கும்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஐயோ, மானத்தை வாங்கிட்டாலே. போச்சா, இன்னைக்கு அநேகமா நைட் உங்களுக்கு டின்னர் கட்டுன்னு நினைக்கிறேன். நீங்க 4 கேள்விக்கு தப்பா பதில் சொன்னதுனால உங்க மனைவி கையால இன்னைக்கு கொட்டு வாங்க போறது கன்ஃபார்ம். ஐயோ, போச்சு. வாங்க, வந்து உங்க ஹஸ்பண்ட கொட்டுங்க. ஏய் வேணா. ஓகே, அடுத்து இப்போ நீங்க. ஓகே, இப்போ மிஸ்டர் சிவா. ஐயோ, இவ என்ன எழுதி கொடுத்திருக்கான்னு தெரியலையே. சார், கேள்வி கேட்கலாமா? இன்னைக்கு வகைய மாட்டணும். சார், உங்களை தான் கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உங்க மனைவிக்கு பிடிச்ச பூ எது? இவ எப்பவுமே மல்லிகைப்பூ தானே வாங்கி கொடுங்கன்னு கேப்பா. மல்லிகைப்பூ. சூப்பர் சார், முதல் பால்லே 6 அடிச்சிட்டீங்க. அடுத்து உங்க மனைவிக்கு பிடிச்ச கலர் எது? கலரா? ரெட். சூப்பர் சார், 2வது क्वेश्चனுக்கும் கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு பாப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல நீங்க உங்க மனைவிய வெளியே கூட்டிட்டு போன இடம் எது?
என்னோட ஆஃபீஸ். சக்தி ரியலி சூப்பர் சார். 3 பால்ல 6 அடிச்சிட்டீங்க. இன்னும் 2 பால் தான் இருக்கு. என்ன பண்றீங்கன்னு பாப்போம். உங்க மனைவிக்கு பிடிச்ச சாப்பாடு எது? சாப்பாடு அவங்க அம்மா சமைக்கிற எல்லா சாப்பாடுமே என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபென்டாஸ்டிக் சார். 4வது क्वेश्चनக்கும் கரெக்ட்டா பதில சொல்லிட்டீங்க. இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு क्वेश्चन தான். இதுக்கு மட்டும் நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். மாமா இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிடணும். சரி, கேள்வி என்னன்னா உங்ககிட்ட உங்க மனைவிக்கு பிடிச்ச விஷயம் எது? சொல்லுங்க பாப்போம். என்னோட திமிரும் என்னோட கோவமும். வாவ், சூப்பர் சார். டோனி 6 பாலுக்கு 6 6 அடிச்ச மாதிரி நீங்க எல்லா क्वेश्चनக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. ஒரு கொட்டு கூட வாங்காத ஒரே கணவர் நீங்க தான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இருந்தாலும் சக்தி, நீங்க உங்க செல்ல கணவரை செல்லமா கூட்டிட்டு வாங்க எங்களுக்காக. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. சிவா கொட்ட சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல வேண்டாங்க. ப்ளீஸ் போங்க. எங்களுக்காக போங்க. போங்க சக்தி. எல்லாரும் கேக்குறாங்க பாருங்க, போங்க. சரி, அடுத்த போட்டிக்கு போலாம். இந்த போட்டி என்னன்னா, நான் ரெடி ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது இம்ப்ரெசிவா பண்ணணும். இம்ப்ரெசிவானா? எனிதிங், பட் அவர் இம்ப்ரெஸ் ஆகணும். அவர் முகத்துல சந்தோஷம் இருக்கணும். என்ன பண்ணா மாமா ஹாப்பி ஆவாரு? ரெடியா? ரெடி ஸ்டார்ட். ஓகே, இப்போ கௌதம் வைஃப் வாங்க. கௌதம் வாங்க. ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன பண்ணி மாமாவை இம்ப்ரெஸ் பண்றது? இன்னைக்கு வேற கல்யாண நாள். என்ன பண்ணலாம்? I love you. Thank you, dear. இப்போ சக்தி, நீங்க உங்க கணவரை ஏதாச்சும் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்க. சக்தி, ஏதாவது பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம். ஓகே.
மாமா என் கையில என்ன எழுதியிருக்குன்னு படிங்க மாமா. பிரஸ். பிரஸ் பண்ணுங்க. மாமா ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தடவை பிரஸ் பண்ணணும். வரிசையா பிரஸ் பண்ணுங்க. I love you, Mama. என்ன ரொமான்ஸ் பாட்டு ஓடிட்டே இருக்கு? ஹலோ சிவா சார், சக்தி மேடம், அடுத்த போட்டிக்கு இவங்க வரலையா? சரி வாங்க நம்ம அடுத்த போட்டிக்கு போவோம். அப்பா, சீரியல்ல கூட இவ்ளோ லென்த்தா இப்படி ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. வாங்க அடுத்த போட்டிக்கு போவோம். என்னடா நிறைய gift இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதான் போட்டி. போட்டியோட விதிமுறை என்னன்னா, இங்க இருக்க கிஃப்ட்ல மனைவிங்க ஆளுக்கு ஒரு கிஃப்ட மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். அந்த கிஃப்ட சரியா உங்க கணவர் உங்களுக்கு எடுத்து தராரான்னு பாப்போம். கண்டிப்பா இங்க இருக்கிறதுல நிறைய பேர் 3 years 4 years மேரேஜ் ஆனவங்க தான். சிவா சக்தி மட்டும் தான் யங் கப்பல்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர் சிவா, உண்மைதானே? Yeah, just 1 year. வாவ், வெரி யங் கப்பல். சரி நம்ம போட்டி ஆரம்பிப்போமா? ஏமா அது என்ன ஆனா ஒன்னா பொண்டாட்டிங்களை தனியா கூட்டு போறீங்க? எதுவாக இருந்தாலும் இங்கே இருந்து செய்ய வேண்டியது தானே? சார், அவங்க உங்க கூட நின்னா அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னு ஈஸியா உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி செய்ய அது கேமே கிடையாது. இப்படிதான் விளையாடணும். அப்பதான் அது சுவாரஸ்யமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிய வரும். சரி சரி, லேடிஸ்லாம் இந்த சைடு வாங்க, ஜென்ஸ்லாம் இந்த சைடு வாங்க. ஓகே, இப்போ லேடிஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்க பொருள்ல உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நீங்க நினைச்சுக்கோங்க. ஒன்னும் செட் ஆகலையே. நீங்களே எனக்கு ஒரு gift தானே மாமா. என்ன பண்றாருன்னு பாப்போம். நினைச்சிட்டீங்களா? ஓகேவா? சரி போட்டி ஆரம்பிப்போமா? சார், நான் உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தருவேன். அதுக்குள்ள உங்க மனைவி என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கரெக்டா எடுத்துட்டு போய் கொடுங்க பாப்போம். Your time starts now. இந்தா டியர், நீ நினைச்சதே தானே? Thank you டா. என்ன நீங்க நினைச்ச பொருள் இதானா? ஆமா. ஓகே, சூப்பர். குணசீலன், உங்க மனைவி நினைச்ச பொருளை எடுத்து கொடுங்க பாப்போம். கம் ஆன், எடுங்க. என்ன பார்க்காதீங்க, கொடுங்க. இதானே நினைச்ச? நீங்க
நினைச்ச பொருள் இதானா? இல்ல. குணசீலன் நீங்க வேஸ்ட். அடுத்து நீங்க வாங்க. இதானே நீ நினைச்சது? ஓடிடு. நீங்க நினைச்ச பொருள் இதானா? இல்லங்க. நீங்களும் தப்பா தான் எடுத்திருக்கீங்க. மிஸ்டர் சிவா, உங்க மனைவி நினைச்ச பொருளை நீங்க எடுத்து கொடுங்க. என்ன சிவா சார், எந்த பொருளும் எடுக்காம நேரா சக்தி மேடம் பக்கத்துல போய் நின்னுட்டீங்க? சக்தி மேடம் ஆசைப்பட்ட பொருள் எடுத்துட்டு போய் கொடுங்க. அதான் கொடுத்துட்டேனே. கொடுத்துட்டீங்களா? எங்க சார்? என் சக்திக்கு இந்த உலகத்துல பிடிச்சது நான் மட்டும்தான். அதனாலதான் நானே இவ பக்கத்துல வந்து நின்னேன். சார், எங்க எல்லாரையும் அப்படியே புல்லரிக்க வச்சிட்டீங்க. நானும் எத்தனையோ ஜோடிங்களை பார்த்துட்டேன், ஆனா சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு ஜோடியை நான் பார்த்ததே இல்ல. சூப்பர் சார், எனக்கே விசில் அடிக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம நீ பாதி நான் பாதி ஷோல 5 ரியல் லைஃப் கண்டஸ்டன்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அநேகமா பல பேருக்கு உண்மை நிலவரம் தெரிஞ்சு இன்னைக்கு ராத்திரி பெரிய பூஜையே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிலர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில வரப்போற மனைவி எப்படிலாம் இருக்கணும்னு நீங்க கனவு கண்டிருப்பீங்க. இப்போ உங்க மனைவிக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு ராணி மாதிரி பாத்துக்கணும் மேடம். அந்த மாதிரி ஒரு கணவனா இருக்க ஆசைப்படுறேன். அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு கணவனா இருக்கணும். லைஃப் லாங் அவளை கண் கலங்காம ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்படி ஒரு கணவனாக இருக்க ஆசைப்பட்றேன். அவள் எப்போவுமே என் கூட ஜாலியாக இருக்கணும் மேடம். அப்படி ஒரு கணவனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். சிவா சார், நீங்க சொல்லுங்க, உங்க மனைவி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சக்தி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ அப்படியே இருந்தா போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. ஆனா அவளுக்கு நான் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்றேன். பொதுவா எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு எல்லாரையுமே விட்டுட்டு வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு அவங்க பிரிஞ்சு வந்த குறையே தெரியாம இருக்கணும். அதுக்கு ஒரு கணவன் அவளோட குடும்பமாவே மாறணும். ஓடி ஆடி விளையாடுறப்ப கூட பிறந்த சகோதர சகோதரியா இருக்கணும். பரிவோட பாசத்தோட அரவணைக்கிற ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் எப்பவுமே உறுதுணையா இருக்கிற ஒரு அப்பாவா இருக்கணும். எந்த ஒரு ஆண் இந்த உறவுகளோட பிரிவே தெரியாம தான் மனைவியை பாத்துக்கிறானோ அவன் தான் உண்மையான கணவன்.
சூப்பர் சார். எல்லாரையும் கலாய்க்கிற என்னையே கண் கலங்க வச்சிட்டீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். எனக்கே என்னோட லைஃப் பார்ட்னர் இப்படிதான் அமையணும்னு ஆசையே வந்துடுச்சு. சரி, ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்குன்னு சொல்லிடுவோமா? நான் சொல்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிவா அண்ட் சக்தி. உங்களுக்கு எங்களோட லவபிள் கிஃப்ட்.